ஆப்பிள் அண்ட் பனானா கொடுக்குறேன். ஸ்ட்ராபெரி. இப்போ வந்து லூப் போட போறோம். ஃபார் ஐ இன் நம்ம வந்து இங்க அட்ஜெக்டிவ் வந்து கொடுக்குறோம். ஸ்கிரீன் தெரியுதானே? ஸ்கிரீன்ல தெரியுதா? அட்ஜெக்டிவ் அண்ட் இன்னொரு லூப் வருது ஃபார் ஜே இன் ஃப்ரூட். அட்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஐ ஐ இருக்கும், அதுக்கப்புறம் ஜே இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஐல என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஐல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரெட் வந்து இருக்கும். ரெட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஐல இருக்கும். அதுக்கு அடுத்தது ஆப்பிள் இருக்கும். ஆப்பிள் வந்து உள்ளார ஒரு லூப் உள்ளார போயிட்டு அண்ட் நெக்ஸ்ட் மறுபடியும் என்ன வரும்னா மறுபடியும் வந்துட்டு பனானா வந்து இன்னொரு லூப் உள்ளார போகும். மறுபடியும் திரும்ப ஸ்ட்ராபெரி வந்துட்டு இன்னொரு லூப் உள்ளார போகும். இப்படி இந்த லூப் வந்து எண்ட் ஆன உடனே மறுபடியும் ஐயோட வேல்யூ என்ன ஆகும்னா அடுத்தது பிக்னு மாறும். பிக்னு மாறும். பிக்னு மாறி மறுபடியும் ஜே வந்துட்டு மறுபடியும் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆப்பிள் வரும். அதுக்கப்புறம் திரும்ப பனானா வரும். அதுக்கப்புறம் திரும்ப ஸ்ட்ராபெரி இப்படி சொல்லிட்டு லூப் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு டேஸ்டி டேஸ்டின்னு சொல்லிட்டு ஐக்கு வந்துட்டு திரும்ப டேஸ்டின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் வந்துட்டு வேல்யூ வந்து செட் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப இந்த லூப் வந்துட்டு மறுபடியும் ஜேல வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் சாரி ஆப்பிள் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு பனானா வரும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி வரும். இப்படி வந்துட்டு இந்த லூப் வந்துட்டே இருக்கும். இது வந்துட்டு நெஸ்டட் லூப். நெஸ்டட் லூப்ல என்னன்னா ஒரு லூப் உள்ளார இன்னொரு லூப் வந்து ரன் ஆகுறதுதான் நெஸ்டட் லூப். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெட் ஆப்பிள், ரெட் பனானா, ரெட் இப்போ திரும்ப திரும்ப இந்த லூப்ல வருது பாருங்க. அப்படியே திரும்ப திரும்ப வந்துட்டு நம்ம வந்து நெஸ்டட் லூப்னு சொல்றோம். இப்போ வந்து இதுல வந்துட்டு நீ நம்ம ஒரு எரர் மேக் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆஃப்டர் ஃபார் லூப் இப்போ வந்து ஒரு ஃபார் லூப் இருக்குன்னா எனக்கு வந்துட்டு அந்த இது கீழே வந்துட்டு எனக்கு வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்துட்டு இஃபோ ஃபாரோ எல்சோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லூப் வந்துட்டு நான் வந்துட்டு போடுறேன். அப்படி இருக்கக்கூட எனக்கு ஒயில் லூப்போ அது கீழே வந்துட்டு எனக்கு வந்துட்டு அடுத்த லைன்ல வந்துட்டு இருக்கவே கூடாது. இது வந்து
முதல்ல இந்த மாதிரி எரர்ஸ் எல்லாம் வந்தா நீங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு முதல்ல கத்துக்கோங்க. இந்த எரர்ஸ் எல்லாம் வந்தா உடனே பயந்துடக்கூடாது. அது என்ன எரர்ன்னு பார்க்கணும். இன்டெண்டட் எரர்னா என்ன? அந்த லைனுக்கு கீழே எனக்கு வந்துட்டு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டெஃப் போட்டு நிறைய ஸ்பேஸே விட மாட்டாங்க. அப்படி விட்டா அது ஒரு எரர். அந்த மாதிரி அதை நேம் எரர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு எரர்ஸ் நிறைய இருக்கு. எரர்ஸை பார்த்து நம்ம வந்து பயப்படவே கூடாது. எரர்ஸ் என்ன எரர்ஸ் முதல்ல கத்துக்கிட்டாதான் நம்ம வந்துட்டு ஆன்சர்ஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அந்த ஒரு அடுத்த ப்ரோக்ராம் மூலமா இன்னொரு ப்ரோக்ராம் பார்ப்போம் இதை பத்தி. இப்ப இந்த ப்ரோக்ராம் நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ வந்துட்டு மந்த்ஸ் வந்துட்டு ஜான் ஃபெப் மார்ச் வந்து கொடுக்குறேன். டேட் வந்துட்டு சண்டே மண்டே டியூஸ்டே கொடுக்குறேன். இந்த வந்துட்டு ஒரு லூப் வந்துட்டு எனக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். ஒரு லூப் உள்ளார இன்னொரு லூப் நடக்கும். எப்படி இருக்கும்னா, எனக்கு வந்துட்டு ஜான் சொல்லிட்டு அந்த ஜான் மந்த்ல வந்துட்டு சண்டே மண்டே டியூஸ்டே இருக்கணும். அந்த பிப்ரவரியில வந்துட்டு சண்டே மண்டே டியூஸ்டே இருக்கணும். அண்ட் திரும்ப மார்ச்ல வந்துட்டு சண்டே மண்டே டியூஸ்டே இருக்கணும். இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு லூப் வந்து ஒரு லூப் உள்ளார இன்னொரு லூப் ரன் ஆகிறதா நெஸ்டட் லூப். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் டைப் பண்றேன். மந்த்ஸ் ஜான் திரும்ப ஃபெப் மார்ச் டேஸ் கொடுக்குறேன். டேஸ்ல என்ன கொடுக்குறேன்னா ஃபர்ஸ்ட் சண்டே கொடுக்குறேன். சண்டே கொடுக்குறேன். டியூஸ்டே கொடுக்குறேன். இப்போ வந்து லூப் பண்றேன். அப்படின்னு இல்ல, ஆனா இப்போ வந்து ஏன்னு கொடுக்குறேன். ஃபார் ஏ இன் உங்க எதை வேணா கொடுத்துக்கலாம். நீங்க ஐ தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார் ஏ இன் மந்த்ஸ் கொடுக்குறேன். திரும்ப இன்னொரு லூப் உள்ளார இன்னொரு லூப் வருது. திரும்ப வந்துட்டு ஃபார் ஒய் இன் கொடுக்குறேன். இப்போ இதை வந்து பிரிண்ட் பண்றேன். எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகும்னு சொல்றேன். ஏ இடத்துல வந்து பி கொடுத்துக்கலாம். நீங்க என்ன வேணா கொடுக்கலாம். பி கொடுத்துட்டேன். ஜஸ்ட் ஒரு குட் பாய்ன்னு சொல்லிட்டு நான் திரும்ப பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போறேன். ஜஸ்ட் ஒரு குட் பாய். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ எனக்கு முன்னாடி அது என்ன எரர் ஆச்சுன்னா, நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த பிரிண்ட் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த லூப்புக்கு கீழே கொடுத்துருந்தேன். ஒரு இன்னொரு பிரிண்ட்டுக்கு அப்புறம் திரும்ப கொடுத்துருந்தேன். இப்போ நான் ஸ்பேஸ் கொடுத்தோடனே பாருங்க. இப்போ நான் ஸ்பேஸ் கொடுத்தோடனே எனக்கு வந்துட்டு கரெக்டா வந்து கடைசியில குட் பாய்னு வருது. இப்போ என்னன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், எனக்கு வந்துட்டு ஜான்வரி மந்த்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சண்டே மண்டே டியூஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு டேஸ் இருக்கு. இங்க வந்து மந்த்ஸ் இருக்கு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்றேன். இப்போ வந்து நான் மந்த்ஸ்ல வந்துட்டு என்ன கொடுத்துருக்கேன்னா ஜான் ஃபெப் மார்ச் கொடுத்துருக்கேன். டேஸ்ல வந்து என்ன சண்டே மண்டே டியூஸ்டே. இப்போ நான் வந்து
இங்க வந்துட்டு ஃபார் ஃபார் ஏ இன் மந்த்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த ஏ இருக்கு, இப்போ இந்த ஏ இருக்கு, அடுத்தது இங்க வந்து பி இருக்கு. இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஏல வந்துட்டு என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஏ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜானா இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஏ வந்து ஜானா இருக்கும். அதுக்கு அடுத்தது பி வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஜானா இருக்கக்குள்ள ஏ ஜானா இருக்கக்குள்ள ஜான் கம்மா சண்டே ஃபர்ஸ்ட் லூப், அடுத்தது ஜான் கம்மா மண்டே செகண்ட் லூப், அடுத்தது ஜான் கம்மா டியூஸ்டே தேர்ட் லூப். இந்த லூப் வந்து என்ன ஆயிருச்சு, இந்த லூப் என்ன உடனே அது இந்த ஏ வந்து எனக்கு வந்து திரும்ப இந்த ஏ என்ன ஆகும்னா எனக்கு திரும்ப வந்துட்டு ஃபெப்பா மாறும். ஃபெப்பா மாறக்குள்ள எனக்கு திரும்ப வந்துட்டு இந்த பி இருக்கு, இந்த பி வந்துட்டு திரும்ப எனக்கு வந்து ஃபெப்கமா மண்டே ஃபெப்கமா சண்டே, அதுக்கு அடுத்தது ஃபெப்கமா மண்டே, அடுத்தது ஃபெப்கமா டியூஸ்டே, அதுக்கு அடுத்தது இந்த லூப் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது எனக்கு ஐ வந்து என்ன ஆகும்னா அதுக்கு அடுத்தது மார்ச்சா மாறும். மார்ச்சா மாறக்குள்ள எனக்கு வந்துட்டு பி இருக்கும். பி வந்து எப்படி வரும்னா மார்ச் சண்டே, அதுக்கு அடுத்தது மார்ச் மண்டே, அதுக்கு அடுத்தது மார்ச் டியூஸ்டே, இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு லூப் வந்து பிரிண்ட் குட் பை சொன்னதுனால குட் பை கான்செப்ட் ஒரு லூப் நடக்குது. இப்போ நான் வந்துட்டு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த ஏல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜான் இருக்கு, ஜான் இந்த லூப் வந்துட்டு முடிஞ்ச உடனே அப்புறம் திரும்ப அதுல இன்னொரு லூப் வருது ஃபெப் மார்ச், இந்த மாதிரி ஒரு லூப்லாரே இன்னொரு லூப் ரன் ஆகுறது தான் வந்துட்டு நெஸ்டட் லூப். இதான் வந்து நெஸ்டட் லூப். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வைல் லூப் கான்செப்ட் உள்ள நம்ம போலாம். திரும்ப நான் நியூ ஃபைல் கொடுத்துக்கிறேன். நியூ ஃபைல் கொடுத்து சேவஸ் கொடுத்துக்கிறேன். இதை பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபார் லூப்னா என்னன்னா எப்போ வந்துட்டு நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் வந்து நமக்கு தெரியுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் 1,15 அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட ரேஞ்ச் கொடுப்போம். அந்த குறிப்பிட்ட ரேஞ்சில் வந்துட்டு என்ன ஆகும்னா அந்த குறிப்பிட்ட ரேஞ்சில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த லூப் வந்து நடக்கும். அந்த லூப் ஒன்று வந்து 1 2 3 ரேஞ்ச் வந்து நடக்கும். ஆனா என்னன்னா வைல் லூப்ல வைல் லூப் இஸ் யூசுவலி யூஸ்டு when the number of iterations is unknown. எப்ப எனக்கு வந்துட்டு எத்தனை லூப் வரப்போகுது, எத்தனை இடத்துல ஃபங்க்ஷன் இனிமே வரப்போகுது, அந்த இடத்துல வந்து நான் வந்துட்டு வைல் லூப் வந்து நான் யூஸ் பண்ணலாம். இதான் வந்து வைல் லூப்போட டெஃபினேஷன். நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் மூலமா உங்களுக்கு வந்துட்டு வைல் லூப் கான்செப்ட் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நியூ ஃபைல் கொடுத்து நான் வந்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். வைல் லூப் கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் வைல் லூப் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஐ ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது வைல் ஐ லெஸ் தென் ஆர் 5 அப்படின்னு கொடுத்து பிரிண்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டேன். இப்ப இந்த கான்செப்ட் கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. இப்ப இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்றேன். ஜஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த வைல் லூப்புங்கிறது எனக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கு. நான் இங்க என்ன கொடுத்துருந்தேன், ஐ கொடுத்துருந்தேன், ஐ ஈக்குவல் டு 1. ஜஸ்ட் இன்னும் எனக்கு போயிட்டே இருக்கு இந்த லூப்பு. வெயிட் பண்ணுங்க. எனக்கு வந்துட்டு அந்த லூப் வந்துட்டு ரன் ஆகிட்டே இருக்கு. எனக்கு ப்ரோக்ராம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் நான். எனக்கு வந்துட்டு இன்ஃபைனைட் லூப் மாறிடுச்சு எனக்கு. அதனால
எனக்கு அந்த லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கு. இதுல ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு. வைல் லூப். வைல் லூப். இப்போ வந்து எனக்கு அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் திரும்ப சொல்றேன் உங்களுக்கு. I equal to 1 while அதாவது while இப்படி இருந்தா எனக்கு வந்துட்டு இதை பிரிண்ட் பண்ணும் அப்படிங்கறதுதான் இதோட கான்செப்ட். while I less than or 5 அப்படி இருந்ததுன்னா எனக்கு வந்து என்ன பிரிண்ட் பண்ணணும்னா print I அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். எனக்கு வந்துட்டு ஐல இருக்கிறது வந்துட்டு எனக்கு இந்த கான்செப்ட் எனக்கு while ஒன்னு ஐ வந்து 5 விட லெஸ் தானா இருந்ததுன்னா எனக்கு வந்துட்டு எனக்கு இந்த இது கான்செப்ட் 1 வந்துட்டு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு இதுல இப்போ ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் சொல்ல போறேன். I equal to I plus 1. இதை நம்ம எதுக்கு இந்த மாரி நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம போடுறோம்னா I equal to I plus 1ங்கிற கண்டிஷன் போடுறோம்னா நம்ம இந்த லூப்பை வந்து எண்ட் பண்ணணும். எண்ட் பண்றதுனா எனக்கு வந்துட்டு நான் இதை வந்து ஃபால்ஸா மாத்தினாதான் எனக்கு வந்துட்டு இந்த இன்ஃபைனைட் லூப்ஸா வந்ததுல அந்த இன்ஃபைனைட் லூப்ஸா வந்தது வந்துட்டு எனக்கு வராம இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வைல் லூப்ல ப்ரோக்ராம் பண்ணக்குள்ள நீங்க வந்துட்டு கோடிங் பண்ணக்குள்ள நீங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் மேட் பண்ணீங்கன்னா வைல் லூப் பண்ணக்குள்ள உங்களுக்கு அது வந்து இன்ஃபைனைட் லூப்பா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட ஹோல் ப்ரோக்ராமே கொலாப்ஸ் பண்ணிடும். அப்படி இருக்கக்குள்ள நீங்க வைல் லூப்ல வந்துட்டு பண்ணக்குள்ள என்ன பண்ணணும்னா நீங்க வந்துட்டு அதை வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்டா கொண்டு வரணும். அதை வந்து நீங்க வந்து அந்த கண்டிஷனை வந்து முடிச்சு வைக்கணும். அப்படி முடிச்சு வைக்கலன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்ஃபைனைட் லூப்ஸா தான் வரும். இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் நான் I equal to 1 கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அடுத்து என்ன கண்டிஷன் அடுத்து ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றேன், while I less than 5 அப்படி இருக்கக்குள்ள எனக்கு வந்து print I கொடுத்துட்டேன். print I கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். என்ன கண்டிஷன், I equal to I plus 1 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த I equal to I plus 1ல என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஐயோட வேல்யூ 1 கொடுத்துட்டேன். இப்படி ஐயோட வேல்யூ 1 கொடுக்கக்குள்ள ஃபர்ஸ்ட் எனக்கு ஐயோட வேல்யூ என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் 1 இருக்கும். அப்ப இந்த கண்டிஷன்ல ஐல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. I equal to 1 plus 1 அப்படின்னு இருக்கா. ஃபர்ஸ்ட் நான் I equal to 1 கொடுத்துட்டேன். 1 கொடுக்கக்குள்ள இந்த 1 வந்து இங்க இருக்க இந்த வைட் கண்டிஷன்ல போயிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கும். எப்படின்னா ஐக்கு வந்து நான் ஆல்ரெடி 1 கொடுத்துறேன், அதனால 1 less than 5 1 less than 5 ஆமா 1 less than 5 அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து 1 வந்து பிரிண்ட் பண்ணும். 1 வந்து இங்க வந்து பிரிண்ட் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், மறுபடியும் எனக்கு வந்து ஐயோட வேல்யூ 1 இருக்கு. சரி 1 இருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு இந்த கண்டிஷன்ல வந்துட்டு இந்த கண்டிஷன்ல போயிட்டு அப்ளை பண்ணும். அப்ளை பண்ணக்குள்ள என்ன ஆகும், இப்போ எனக்கு ஐயோட வேல்யூ 1. இப்போ இந்த I 1 plus 1 என்னது, எனக்கு வந்து 2 கிடைக்கும். இப்போ 2 கிடைக்குது. இப்போ இந்த 2 தான் வந்துட்டு எனக்கு இப்போ ஐயோட வேல்யூ. இந்த 2 என்ன ஆகும், மறுபடியும் வந்துட்டு இந்த கண்டிஷன் இருக்கு பாருங்க, வைல் கண்டிஷன், இதுல போய் அப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து 2 less than 5 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கும். இப்போ 2 less than 5 இருக்கக்குள்ள எனக்கு இந்த கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கக்குள்ள எனக்கு 2 வந்து 5 விட கம்மி தான் அப்படிங்கறதுனால எனக்கு வந்து 2 வந்துட்டு பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணும், திரும்ப எனக்கு வந்து ஐயோட வேல்யூ வந்துட்டு 2 plus 1. இப்போ எனக்கு வந்து ஐயோட வேல்யூ 2, திரும்ப 2 plus 1 போகும். இப்போ வந்து திரும்ப 2 plus 1 இருக்கக்குள்ள எனக்கு வந்து 2 plus 1 என்னது 3. இப்போ திரும்ப இந்த 3 போயிட்டு இந்த கண்டிஷன்ல வந்துட்டு வந்து கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள என்ன ஆகும், 3 less than 5. இப்போ 3 less than 5னா இப்போ 3 less than 5னா என்ன ஆகும், 3 வந்து 5 விட லெஸ் தானு, ஆமா அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்து 3 வந்து பிரிண்ட் பண்ணும். இப்போ வந்து ஐயோட வேல்யூ என்ன இருக்கு, ஐயோட வேல்யூ இப்போ வந்து 3.
இப்ப அடுத்து என்ன பண்ணும், மறுபடியும் திரும்ப அதே கண்டிஷன்ல போயிட்டு I equal to 3 plus 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 3 plus 1 என்னது 4. இப்ப திரும்ப அந்த 4 வந்துட்டு திரும்ப அந்த வைல் கண்டிஷன்ல போயிட்டு செக் பண்ணும். செக் பண்ணக்குள்ள என்ன ஆகும், 4 less than 5. 4 less than 5. ஆமா 4 less than 5. 5 விட 4 வந்து கம்மி தான் அப்படிங்கறனால எனக்கு வந்து 4 பிரிண்ட் பண்ணிருச்சு. இப்போ எனக்கு ஐயோட வேல்யூ என்ன இருக்கு, ஐயோட வேல்யூ 4 இருக்கு. ஐயோட வேல்யூ திரும்ப என்ன பண்ணும், திரும்ப அந்த கண்டிஷன்ல வந்துட்டு ஐயோட வேல்யூ வந்துட்டு 4 இருக்கா, மறுபடியும் இந்த 4 வந்துட்டு ஐயோட வேல்யூ 4 சப்ஸ்டிட் பண்ணும். சப்ஸ்டிட் பண்ணக்குள்ள இப்போ வந்து எனக்கு 5 கிடைக்கும். இப்போ இந்த 5 கிடைச்சிருச்சா, இப்போ இந்த 5 கிடைச்ச உடனே இதை வந்துட்டு திரும்ப போயிட்டு இந்த வைல் கண்டிஷன்ல போயிட்டு அப்ளை பண்ணி பார்ப்போம். 5 less than 5. 5 less than 5 இந்த கண்டிஷன் வந்துட்டு இப்போ வந்து ஃபால்ஸ் ஆகுது. ஏன்னா எனக்கு வந்துட்டு 5 வந்துட்டு 5 வந்து 5 விட லெஸ் தென் கிடையாது. 5 less than or equal to 5னா எனக்கு இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. இப்போ எனக்கு 5 less than 5னு கொடுத்துருக்கேன். அப்படி கொடுக்கக்குள்ள எனக்கு வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து முடிஞ்சு எனக்கு வந்து while லூப்ல எனக்கு வந்துட்டு 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இதான் வந்து வைல் லூப். வைல் லூப்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வைல் லூப்னா என்னன்னா, இப்போ வந்து எனக்கு வந்துட்டு இந்த இவ்வளவு இது போதும்பா, இவ்வளவு ஃபங்க்ஷன் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு தெரியல. ஆனா எனக்கு வந்துட்டு அந்த கண்டிஷன் வந்துட்டு எதோட முடியணும்னா, எனக்கு வந்துட்டு ஆன்சர், எனக்கு தேவையான ஆன்சர் வர வரைக்கும் இந்த கண்டிஷன் ரன் ஆகணும். எனக்கு வந்து தேவையான ஆன்சர் கிடைச்ச உடனே எனக்கு வந்துட்டு இது முடிஞ்சிடணும். அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, இப்போ வந்துட்டு நீங்க ஒரு பக்கெட்ல வந்துட்டு தண்ணி வந்துட்டு மொள்றீங்க. இப்போ அந்த பக்கெட் நிரம்புற ஃபர்ஸ்ட் ஒரு ஜக்ல எடுத்து ஊத்துறீங்க, அது மாதிரி 2வது ஜக்ல ஊத்துறீங்க, அது மாதிரி அந்த பக்கெட் நிரம்புற வரைக்கும் தண்ணி வந்து ஃபில் பண்ணிட்டீங்க. இந்த தண்ணியை ஃபில் பண்ண உடனே உங்களுக்கு போதுமான தண்ணி வந்து உங்களுக்கு போதுமான அளவு கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே உங்களுக்கு வந்துட்டு அதை அந்த ஒர்க் அதோட ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி தான் எனக்கு வந்துட்டு தேவையான ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் இந்த வைல் எனக்கு அதோட வந்துட்டு எண்ட். அதான் வந்துட்டு வைல் லூப் வந்துட்டு ஆல்ரெடி கிடைச்சிரும். நீங்களே இதை ஈஸியா போட்டுடலாம். என்ன இப்போ எனக்கு வந்து கொஸ்டின் என்ன, எனக்கு வந்து பிரிண்ட் நம்பர் ஃப்ரம் 1 to 5 யூசிங் வைல் லூப். இப்போ எனக்கு வந்துட்டு 1 to 5 வரைக்கும் எனக்கு வந்து நம்பர் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஆனா எனக்கு வந்துட்டு எப்படி இருக்கணும், எனக்கு வந்துட்டு எப்படி இருக்கணும் 1 to 5 நம்ம ஆல்ரெடி இதுல வந்துட்டு 1 to 5 வரைக்கும் கொடுத்துருக்கோம். நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தது என்ன, 1 to 5 வரைக்கும் கொடுத்தா 1 to 4 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். அப்ப நான் ஜஸ்ட் இங்க வந்து 6 மாத்தினா எனக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும் தானே. இப்ப நான் 6 மாத்துறேன், 6 மாத்தி ரன் பண்றேன். ரன் பண்ணக்குள்ள என்ன ஆகும், எனக்கு வந்து பாருங்க ஆர்டரா 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவுட்புட் கிடைச்சிருச்சு. இதை நான் வந்துட்டு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணல, ஆனா ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளா வந்து நான் சொல்லிடுறேன். நானு இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஐக்கு 1 கொடுத்துட்டேன், சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேன், நம்ம அடுத்தடுத்து பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ வந்து i equal to 1 கொடுத்துட்டேன். while i லெஸ் than ஆர் லெஸ் than 6ன்னு சொல்லி கொடுக்கக்குள்ள எனக்கு வந்து பிரிண்ட் ஆகி இந்த கண்டிஷன் இருக்கு பாருங்க. இந்த கண்டிஷன் இதை நீங்க வந்துட்டு நோட்ல வந்துட்டு போட்டு பாருங்க. போட்டு பார்க்கக்குள்ள இந்த லூப் கான்செப்ட்லாம் உங்களுக்கு வந்து புரியும்.
நல்லாவே புரியும். ஃபர்ஸ்ட் i = i + 1 இருக்கு. ஃபர்ஸ்ட் i யோட வேல்யூ 1 கொடுத்துட்டேன். இந்த 1 போயிட்டு உள்ளார வந்து செக் பண்ணும். செக் பண்ணக்குள்ள i வந்து 1 வந்து 6 ஓட லெஸ் தென் அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 1 பிரிண்ட் ஆகும். திரும்ப இந்த i வந்து i யோட வேல்யூ 1 1 + 1 2 2 போயிட்டு கண்டிஷன்ல வந்து செக் பண்ணும். செக் பண்ணக்குள்ள என்ன ஆகும்னா 2 வந்து 6 ஓட லெஸ் தென், அதனால வந்துட்டு 2 வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது 3 வரும். 3 + 1 4 3 2 வரும். 2 + 1 3 3 போய் செக் பண்ணும். செக் பண்ணக்குள்ள லெஸ் தென் தான் சொல்லிட்டு அது பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது 3 3 + 1 4 4 போய் செக் பண்ணும். லெஸ் தென் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது 5 4 4 + 1 5 5 போயிட்டு செக் பண்ணும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு 5 வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த அதுக்கு அடுத்தது எனக்கு வந்துட்டு 5 இருக்கும். 5 + 1 6 இப்போ வந்து 6 லெஸ் தென் 6 இந்த இடத்துல தான் எனக்கு கண்டிஷன் வந்து ஃபால்ஸா வருது. இப்படி ஃபால்ஸா வந்தது ஏன்னா 6 வந்து 6 விட சின்னது கிடையாது. 6 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்தா எனக்கு வந்துட்டு இந்த கண்டிஷன் வந்து நமக்கு வந்துட்டு ட்ரூவா இருக்கும். அப்படிங்கக்குள்ள இந்த இடத்துல எனக்கு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுது. 1 to 5 நம்பர் தான் வந்துட்டு வந்துட்டு loop loop statement to print the following series. லூப் ஏதாவது ஒரு லூப் எடுத்து பண்ண சொல்றாங்க. நம்ம வந்து while loop கான்செப்ட் பார்க்கறதுனால while loop என்ன பண்ணனும்னா 10 எனக்கு 2 print ஆகணும். இதான் வந்துட்டு அதை வந்து நான் வந்துட்டு உங்களுக்கு போட்டு வைக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம். இது 10 i = 10 கொடுத்துட்டேன். 10 கொடுத்துட்டு while i less than or equal to 200 enter print எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறேன். print i அப்படின்னு கொடுத்துட்டு இப்ப நான் ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான் i = i இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது. நம்ம i யோட வேல்யூ என்ன கொடுக்கணும் 10 கொடுத்துக்கணும். அதனால i + 10 ஏன்னா எனக்கு 10 10 தான பிரிண்ட் பண்ணனும். ஆர்டரா எனக்கு என்ன பண்ணிருக்கு 10 20 30 40 60 அப்படி பிரிண்ட் பண்ணிருக்கு. இப்ப இதுல இப்ப நான் இந்த ஆர்டரா இருக்கா ஆர்டரா வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இப்படி ஆர்டரா வரணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன், நான் வந்துட்டு இந்த பிரிண்ட்ல வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கண்டிஷன் யூஸ் பண்றேன். int equal to டபுள் கோட்டேஷன். இப்ப நான் இப்படி கொடுக்குறேன். இப்படி கொடுத்து பண்ணிக்க என்ன பாருங்க. எனக்கு லைனா வந்துருக்கு. சரி லைனா வந்துருச்சு. ஆனா எனக்கு வந்து எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். இது நம்ம என்ன பண்ணாலுமே அதுல வரும். இப்ப நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் a b c ட்ரை பண்றேன். இப்ப நான் பாருங்க. இப்ப நடுவுல தான் போட்டனா போதும் எனக்கு 10 20 30 40 50 70 அப்படி சொல்லிட்டு அவுட்புட் வந்துருச்சு. எக்ஸ்பிளைன் பண்றேன். கொடுக்கக்குள்ள அதுக்கப்புறம் equal to 200 print condition இப்போ
i 10 இருக்கக்குள்ள எனக்கு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆயிடும். இது ப்ரோக்ராம் போலாம். இப்படி இதான் வந்து நம்ம அடுத்ததா ரைட் ப்ரோக்ராம் டு பிரிண்ட் ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர். எனக்கு வந்து 10 நேச்சுரல் நம்பர் வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும். அது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நான் வந்துட்டு i+1 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்துட்டு ரிவர்ஸ்ல போட்டா எனக்கு வந்துட்டு அந்த ஆன்சர் வந்துடும். இப்போ நான் அதை வந்துட்டு எப்படின்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ நான் வந்து i ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறேன். 0ல 10 கொடுக்குறேன். 10 கொடுத்துட்டு என்டர் while i less than or 0 கொடுக்குறேன். என்டர் print சார் ஸ்கிரீன் தெரியல சார். ஸ்கிரீன் தெரியலையா? இல்ல சார். இப்போ தெரியுதா? இப்போ ஸ்கிரீன் தெரியுதா? அதான் சார் நீங்க ஷேர் பண்ற மாதிரி தெரியுது. இப்ப தெரியுது சார். ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து i ஈக்குவல் டு 10 கொடுத்துட்டேன். அப்போ வைல் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். 0 கொடுத்துட்டேன். கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு இப்ப நான் வந்துட்டு நான் சொன்ன 10 நேச்சுரல் நம்பர் கண்டிஷன் நம்மளோட क्वेश्चन என்ன 10 நேச்சுரல் நம்பர் பிரிண்ட் பண்ணுவோம். ஆனா இப்படினா ரிவர்ஸ் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு 9 8 7 இப்படி சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணோம். இருங்க நான் இதை கொஞ்சம் ஆர்டரா பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் ஆல்ரெடி நம்ம போன ப்ரோக்ராம் பார்த்தலாம். காமா எண்ட் ஈக்குவல் கொடுத்து உள்ள வந்து என்ன நடக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் 10 இருக்குல்ல, அடுத்து ஒயிட் லிஸ்ட்ல வந்துட்டு பண்ணணும். i ஈக்குவல் டு 10 கிரேட்டர் 0. நான் இங்க வந்து ரிவர்ஸ் பண்றேன். ரிவர்ஸ் பண்ணக்குள்ள நான் வந்து லெஸ் தெனுக்கு பதிலா கிரேட்டர் கொடுப்பேன்.
புரியும்னு நினைக்கிறேன். இப்ப நான் அந்த கண்டிஷன் நமக்கு கொஸ்டின் என்ன, எனக்கு வந்துட்டு 10 நேச்சுரல் நம்பர் பிரிண்ட் பண்ணணும். ஆனா ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ணதுனால எனக்கு வந்துட்டு i = 10 கொடுத்துட்டா நான் வந்துட்டு அதை கிரேட்டர் பண்ணா எனக்கு வந்து 10 வந்து 0 கிரேட்டரா, ஆமா 0 கிரேட்டர் சொல்லி 10 வந்து பிரிண்ட் ஆகும் இந்த கண்டிஷன்ல. எனக்கு வந்து i யோட வேல்யூ 10 இருக்கு. வந்து i = i - 1 இருக்கு. இப்போ இந்த i ல வந்துட்டு 10 வரும். 10 - 1 10 - 1 என்னது 9. இப்போ இந்த 9 வந்துட்டு எனக்கு வந்திருக்கா. 9 வந்துட்டு திரும்ப போயிட்டு இந்த லூப்ல இந்த வைல் லூப்ல வந்து கண்டிஷன்ல செக் பண்ணும். செக் பண்ணக்குள்ள 9 > 0. ஆமா 9 வந்து 0 கிரேட்டர் அப்படிங்கறனால எனக்கு வந்து 9 வந்து பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த 9 வந்துட்டு திரும்ப இந்த ஐயோட வேல்யூ 9 இப்போ நமக்கு இருக்கு. இப்போ திரும்ப இந்த கண்டிஷனை வந்துட்டு திரும்ப வந்துட்டு ஒர்க் பண்ணும். ஒர்க் பண்ணக்குள்ள 9 - 1 9 - 1 எவ்வளோ 8. இப்போ இந்த 8 போயிட்டு திரும்ப இந்த கண்டிஷன் உள்ளார போய் செக் பண்ணும். செக் பண்ணக்குள்ள 8 > 0. இப்போ வந்துட்டு வந்து 0 கிரேட்டரா, ஆமா 0 கிரேட்டர். அதனால 8 வந்து எனக்கு பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு திரும்ப எனக்கு வந்துட்டு 8 இருக்கா. 8 மைனஸ் திரும்ப இந்த கண்டிஷன்ல போயிட்டு 8 - 1 8 - 1 எவ்வளோ 7. இப்போ திரும்ப இந்த 7 போயிட்டு இந்த கண்டிஷனை செக் பண்ணும். செக் பண்ணக்குள்ள என்ன 7 - 1 ஏன்னா 8 - 1 ஏன்னா 7. 7 வந்து 0 கிரேட்டரா, ஆமா கிரேட்டர். அப்படி சொல்லிட்டு 7 வந்து பிரிண்ட் ஆகும். சொல்லுங்க, ஏதாவது எனி டவுட்? ஏதாவது ப்ராப்ளமா? ஓகே, we will continue. அண்ட் திரும்ப 7 போயிட்டு செக் பண்ணக்குள்ள 7 வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும் ஹையஸ்ட்ங்கிறதுனால. இப்போ அடுத்து திரும்ப எனக்கு வந்துட்டு 7 - 1 வரும். இப்படி 7 - 1ல வந்துட்டு என்னது 6. 6 திரும்ப போயிட்டு எனக்கு செக் பண்ணும். செக் பண்ணக்குள்ள எனக்கு வந்து 6 ஆன்சர் கிடைக்கும். இப்படி வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு நம்பரா எனக்கு வந்துட்டு நான் கொடுத்துருக்கிறது மொத்தமா எனக்கு 10 வரைக்கும் கொடுத்துருக்கேன். 10 வரைக்கும் கொடுத்துருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு ஒரு கண்டிஷனா வந்துட்டு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி கடைசியில எனக்கு வந்து எங்க வரும்னா 1 - 1 வரும். கடைசி கண்டிஷன் சொல்றேன். இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். 1 - 1 வரும். 1 - 1 வந்துட்டு என்ன ஆகும். 1 - 1 என்ன 0. 1 - 1 0ங்கிறதுனால எனக்கு திரும்ப இது போய் செக் பண்ணும். 0 கிரேட்டர் 0 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணக்குள்ள என்ன ஆகும் 0 வந்து 0 கிரேட்டரா அப்படிங்குள்ள எனக்கு இந்த இடத்துல இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுது. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகக்குள்ள எனக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிருது. இதான் வந்துட்டு வைல் லூப். நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்ச உடனே நம்ம வந்துட்டு அந்த லூப் வந்துட்டு ஃபால்ஸ் ஆயிடும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஒரு பக்கெட்ல தண்ணி போடுறோம். அதுல வந்துட்டு ஜெக்ல தண்ணியை மட்டும் ஊத்துறோம். ஃபர்ஸ்ட் ஜெக்ல ஊத்துறோம், செகண்ட் ஜெக்ல ஊத்துறோம், ஒரு 10 ஜெக் ஊத்துறோம். 10 ஜெக் ஊத்துன உடனே எனக்கு ஃபுல் ஆயிருச்சு. ஃபுல் ஆன உடனே எனக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி கிடைச்சிருச்சு. கிடைக்கக்குள்ள எனக்கு வந்துட்டு அது வந்து அந்த ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆயிடும். அதான் வந்துட்டு வைல் லூப். வைல் லூப்போட ஒர்க் அதான். நமக்கு தேவையான இதை வந்து தேவையான ஆன்சர் வந்துட்டு கிடைச்ச உடனே அது வந்துட்டு ஒரு கண்டிஷன் மூலம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அதை வந்து ஃபால்ஸ் ஆக்கிடும். இதான் வந்துட்டு வைல் லூப். நம்ம வைல் லூப் வந்து பார்த்து வந்துட்டு இதான். அண்ட் வேற ஏதாவது வைல் லூப்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. வேற ஏதாவது ஒன் செகண்ட் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ப்ரோக்ராமை. நீங்க இந்த லூப் கண்டிஷன்ஸ் எல்லாம் இந்த லூப் இந்த வைல் லூப் இதெல்லாம் வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த மாதிரி நோட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நோட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் i = 10 இந்த 10க்குள்ளார ஃபர்ஸ்ட் 10 வந்துட்டு உள்ளார போனா என்ன ஆகும் 10 கிரேட்டர் 0 இருக்கக்குள்ள எனக்கு வந்து 10 கிரேட்டரா இருக்கா எனக்கு வந்துட்டு 10 வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் 10 - 1 என்ன 9 இந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க இதை நோட்ல போட்டு பார்க்கக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு கிளியரா வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும்.
இப்போ வந்துட்டு இப்ப லாஸ்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு நான் வந்துட்டு உங்களுக்கு முடிச்சிடுறேன் நான் வைல் லூப்பை. இப்போ வந்துட்டு வைல் லூப் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கண்டினியூன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட், நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. பிரேக் ஸ்டேட்மெண்ட், கண்டினியூ ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் நிறைய இருக்கு. அது இப்போ நம்ம வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி வைல் லூப்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரோக்ராம் போட்டு நம்ம வந்துட்டு அவுட்புட் எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு i ஈக்குவல் டு 0 கொடுத்துட்டு ஜீரோன்னு கொடுத்துட்டு while i less than or 6 கொடுத்துட்டு கோலன் இதை வந்து நான் if condition யூஸ் பண்றேன். if condition யூஸ் பண்ணி if condition யூஸ் பண்றேன்னா நான் வந்துட்டு கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இதுல யூஸ் பண்ணி இப்போ வந்து கம்பாரிசன் ஆப்ரேட்டர் மூலமா வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி எனக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். கண்டினியூ கொடுத்து எனக்கு வந்து பிரிண்ட் i. இப்போ எனக்கு பாருங்க, நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு கண்டினியூன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். கண்டினியூ இப்போ வந்துட்டு நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி எல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி இப்போ வந்துட்டு நான் இதுல என்ன பண்ணியிருக்கேன்னா கண்டினியூங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இங்க என்ன நடக்கும்னு நான் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஐக்கு வந்து 0 கொடுத்துருக்கேன். ஐக்கு 0 கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வைல் லூப் வரும். வைல் லூப்ல வந்துட்டு இங்க நான் வந்துட்டு என்ன கொடுத்துருக்கேன், i + 1. இதோட பிரீஃப் எக்ஸ்பான்ஷன் என்னன்னா i + 1. அதான் வந்துட்டு இதோட எக்ஸ்பான்ஷன். இது வந்துட்டு என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் 0 இருக்கும். 0 + 1 1 இருக்க கூட எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுல போயிட்டு செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ வந்துட்டு செக் பண்ணக்குள்ள எனக்கு வந்துட்டு i வந்து 6 லெஸ் தானான்னு கேட்டீங்கன்னா ஆமா, i வந்து 6 லெஸ் தானு. ஐயோட வேல்யூ எனக்கு என்ன இருக்கு, 1 இருக்கு. 1 வந்துட்டு இங்க வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப 1 + 1 வரும். 1 + 1 வரக்குள்ள என்ன ஆகும், திரும்ப 2 வரும். 2 வரக்குள்ள 2 வந்துட்டு போயிட்டு செக் பண்ணக்குள்ள இங்க என்ன ஆகும், 2 லெஸ் தென் 6 வரும். 2 லெஸ் தென் 6 வந்துட்டு ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அதனால வந்துட்டு 2 வந்துருச்சு. எனக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு எனக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரி லூப் வந்துட்டு ஒன்னொன்னா வந்துட்டு எனக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். இப்படி ரன் ஆகிட்டே இருக்கு. அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன நடக்கும்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு 2 வரும். 2 + 1 என்ன, அது வந்து 3 வரக்குள்ள இப்போ எனக்கு வந்துட்டு இஃப் கண்டிஷனோட ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல நடக்கும். இதை நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கோம், நம்ம i = 0 கொடுத்துருக்கோம். 0 வந்து வரும். இங்க வந்துட்டு இதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னா i = i + 1 தான் இதோட எக்ஸ்பான்ஷன். இதை நம்ம இப்படியும் போடலாம், i = 1 இப்படியும் போடலாம். இப்போ இப்படி இருக்கக்குள்ள என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ என்ன, 0 + 1 என்னது 1. 0 + 1 வந்து 1. இப்போ இப்படி 1 இப்போ வந்து 0 + 1 என்னது 1. இப்போ இந்த 1 போயிட்டு இதுல வந்து சாட்டிஸ்ஃபை ஆகக்குள்ள 1 லெஸ் தென் 6 வரும். இப்போ வந்து 1 வந்துட்டு 6 லெஸ் தென் ஆனா ஆமா 1 வந்து 6 லெஸ் தென், எனக்கு வந்து 1 பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த கண்டிஷன் என்னது, இப்போ வந்து ஐயோட வேல்யூ 1 இருக்கு. திரும்ப இதுல போயிட்டு இந்த கண்டிஷன்ல போயிட்டு எனக்கு வந்து ஒர்க் பண்ணக்குள்ள 1 + 1 + 1 என்ன ஆகும், 1 + 1 2 வந்துட்டு 6 லெஸ் தானா, ஆமா 2 வந்து 6 லெஸ் தானுங்கிறனால 2 வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் எனக்கு திரும்ப வந்துட்டு 2 வந்துட்டு எனக்கு வந்து இப்போ வந்து ஐயா இருக்கு. இப்போ வந்து 2 + 1 வந்து இந்த கண்டிஷன்ல போகக்குள்ள 2 + 1 ஆகும். 2 + 1 என்ன 3.
3 6ஓட லெஸ் தான் ஆனா ஆமா 3 6ஓட லெஸ் தான். ஆனா இந்த இடத்துல என்ன ஆகும்னா எனக்கு வந்து 3ன்னு வரக்குள்ள எனக்கு வந்து இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி எனக்கு வந்துட்டு இப்ப 3 ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு 3 இருக்கக்குள்ள எனக்கு வந்து இந்த கண்டிஷன் வந்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகி எனக்கு அதை வந்து கண்டினியூ ஆயிடும். கண்டினியூ ஆகி என்ன ஆகும்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் போயிடும். அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல போயிட்டு என்ன ஆகும்னா 3 வந்துட்டு இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகாம கண்டினியூ ஆகி 3 பிளஸ் இந்த கண்டிஷன்ல போயிட்டு 3 பிளஸ் 1 என்னது 4 வரும். அடுத்த கண்டிஷன்ல 4 வந்துருச்சா, இப்போ வந்து ஐயோட வேல்யூ 4. இப்போ திரும்ப இது போய் இங்க சாட்டிஸ்ஃபை இது போய் இங்க போய் ஒர்க் இந்த கண்டிஷன்ல போயிட்டு கம்பேர் பண்ணக்குள்ள 4 வந்து 6ஓட லெஸ் தான் ஆனா ஆமா 4 வந்து 6ஓட லெஸ் தான் அப்படிங்கறதுனால எனக்கு வந்துட்டு 4 வந்து இங்க பிரிண்ட் ஆகுது. இந்த இடத்துல நீங்க தெளிவா பாருங்க, எனக்கு வந்து இங்க 3ன்னு வரக்குள்ள எனக்கு வந்து இந்த இஃப் கண்டிஷன்ல இருக்க இந்த ஐயோட வேல்யூ வந்து எனக்கு இப்போதைக்கு 3ன்னு இருக்கு. இது வந்து நீங்க நோட்ல ரைட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஐயோட வேல்யூ 3ன்னு இருக்கு. 3ன்னு இருக்கக்குள்ள 3 ஈக்குவல் டு இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ட்ரூ ஆயிடும். ட்ரூ ஆனதால இங்க என்ன நான் கமெண்ட் கொடுத்துருக்கேன், இங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், கண்டினியூன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நான் வந்து கண்டினியூன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இந்த கண்டினியூங்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுன்னா அதை கண்டினியூ ஆகி அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அடுத்த ஸ்டெப் என்ன 3 பிளஸ் இந்த இதில் ஒர்க் பண்ணி 3 பிளஸ் 1 என்னது 4 வந்து போய் கம்பேர் பண்ணி 4 வரும். அதுக்கப்புறம் திரும்ப 4 பிளஸ் 1 என்ன 5 போயிட்டு கம்பேர் பண்ணி 5 வந்துட்டு வரும். எனக்கு 5 வந்து 6ஓட லெசன். அதுக்கடுத்து 6 போய் கம்பேர் பண்ணும். இப்படி போயிட்டு எனக்கு அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஒன்று ஒன்றா வந்துட்டு நடந்துகிட்டே இருக்கும். இந்த லூப் வைல் லூப்ல இது வந்துட்டு வைல் லூப் யூஸ் பண்ணி கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணி நம்ம பண்ணது. இப்போ அடுத்தது எல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்ஸ் யூஸ் பண்ணா ஒன்றும் இல்லை. எனக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், நம்ம பார்த்ததுல வந்துட்டு கடைசியில நான் வந்துட்டு i ஈக்குவல் டு i பிளஸ் 1 இந்த மாதிரி i ஈக்குவல் டு i மைனஸ் 1 சொல்லிட்டு அந்த கண்டிஷனை வந்து ஃபால்ஸ் ஆகுறதுக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து நான் போடக்குள்ள எனக்கு வந்துட்டு வரும். நான் அந்த கண்டிஷனை போட்டதுக்கு அப்புறம் நான் ஜஸ்ட் ஒரு கமாண்ட் பாஸ் பண்றேன். எனக்கு வந்துட்டு இதுக்கு மேல இது வரலப்பா, நீ வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்க வேல்யூ வந்துட்டு 6க்குள்ளதான் கொடுத்துருக்க. ஆனா நீ வந்து 6க்குள்ள கொடுத்து 6 விட சின்ன நம்பர் பார்க்க சொல்லியிருக்க. ஆனா நீ 6ஐயே இது கூட கம்பேர் பண்ற, 6 வந்து சின்னது இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லணும். அப்படி சொல்ற மாதிரி நாம வந்துட்டு ஒரு சிம்பிளா தான் இருக்கும். இந்த ப்ரோக்ராம் போட்டு பார்க்கலாம். equal to 1 I less than 6 print I equal to plus 1. else கொடுத்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். எப்படி பிரிண்ட் ஆகணும்னா நீ வந்து 6க்கு மேல 6க்கு கீழே 6 விட சின்னதா இருக்கிறது வந்துட்டு என்னை வந்து கம்பேர் பண்ண சொல்ற. ஆனா நீ ஏன்னா 6ஐயே கொடுத்து கம்பேர் பண்ண சொல்ற. 6 வந்து எனக்கு வந்துட்டு லெஸ் தென் வந்து இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லணும். யூசருக்கு வந்து நான் சொல்லணும். அப்படி எப்படி சொல்லலாம்னா I is no longer than less than அப்படின்னு கொடுத்துட்டு இப்ப நான் அதை வந்துட்டு ரன் பண்ணி காட்டுறேன். இப்ப எனக்கு என்ன வந்திருக்குன்னு பாருங்க. இது ஒரு ஜஸ்ட் நான் இதை எக்ஸ்பிளைன் மட்டும் பண்றேன். இது பெருசா பெரிய ஒரு ப்ரோக்ராம்லாம் இல்ல. இப்போ வந்து 1 2 3 4 5 எனக்கு வந்துட்டு அழகா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வாட்டி இந்த லூப்ல போயிட்டு செக் பண்ணி இதை வந்து நோட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நான் மறுபடியும் சொல்றேன். நோட்ல ட்ரை பண்ணக்குள்ளதான் உங்களுக்கு வந்து கிளியரா வந்துட்டு புரியும். நோட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ என்ன, i பிளஸ் 1 வந்து எவ்வளவு வரும், திரும்ப அதை லூப்ல போயிட்டு செக் பண்ணுது. லூப்புங்கிறது ஒரு டைம் நடந்துகிட்டே இருக்கும். நான் ஃபைனலா இப்படி ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த லூப்பை ஃபால்ஸ் கூட தேவையான ஆன்சர் எல்லாம் கிடைச்சிருச்சு. இதுதான் வந்துட்டு இப்படிதான் வந்துட்டு வரும். நான் இங்க ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், எனக்கு வந்து கொடுத்துட்டு இங்க வந்து எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்றேன், ஒரு விஷயம் இருங்க.
நான் கண்டிஷன் யூஸ் பண்ணி நான் வந்து நீ வந்து ஆறுக்கு கீழே தான், ஆறை விட கம்மியான நம்பர் தான் வந்துட்டு என்னை வந்துட்டு செக் பண்ண சொன்னேன். ஆனா ஆறு வந்து ஆறை விட கம்மியான நம்பர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு யூசருக்கு வந்து நான் சொல்றேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் இப்படிதான் வந்துட்டு வைல் லூப்ல வந்துட்டு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றது. நம்ம ஆல்ரெடி கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். இப்போ வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்படி வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இனி வர அப்கமிங் ப்ரோக்ராம்ல நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு ப்ரோக்ராம்ஸ் வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியலாம். இப்போ வந்துட்டு இந்த ப்ரோக்ராமோட நம்ம செஷனை முடிச்சுக்கலாம். I equal to 1 and while I less than 6 print I கொடுத்துட்டு if condition யூஸ் பண்றேன். if condition யூஸ் பண்ணி என்ன பண்றேன்னா I equal to 3 பிரேக் நம்ம வந்து பிரேக் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பண்றோம். I equal to I plus 1. இப்போ நான் அதை வந்துட்டு ரன் பண்ணி காட்டுறேன். ரன் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ எனக்கு ஆன்சர் என்ன 1 2 3 இருக்கு. இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இப்போ இங்க என்ன நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 1 கொடுத்துட்டேன். ஐயோட 1 கொடுத்துட்டேன். இப்போ நான் வைல் கண்டிஷன்ல என்ன பண்றேன்? ஐயோட வேல்யூ செக் பண்றேன். 1 செக் பண்ணக்குள்ள என்ன ஆகும்? ஐயோட வேல்யூ 1 வந்துட்டு என்ன ஆகும்? 1 வந்துட்டு 6 ஓட லெஸ் தெனா செக் பண்ணும். செக் பண்ணக்குள்ள எனக்கு வந்து ஆமா 6 ஓட லெஸ் தென் சொல்லிட்டு இந்த கண்டிஷனை வந்து முடிச்சுக்கும். இந்த கண்டிஷன் வந்து முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் 1 வந்து பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஐயோட வேல்யூ 1 வந்துட்டு இதுல போயிட்டு இந்த கண்டிஷன்ல போகக்குள்ள I equal to I plus 1ல வந்துட்டு 1 plus 1 வரும். இது என்ன ஆகும்? 2 ஆகும். 2 போயிட்டு செக் பண்ணும். 2 less than 6ன்னு வரும். வரக்குள்ள 2 less than 6 ஆமா 2 less than 6 சொல்றதுனால 2 வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப என்ன ஆகும்? திரும்ப 3 வந்துட்டு திரும்ப இந்த 2 plus 1 இங்க கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை ஆகி எனக்கு என்ன ஆகும்? 2 plus என்ன ஆகும்? 2 plus 1 இங்க என்ன ஆகும்? எனக்கு வந்து 3 கிடைக்கும். 3 கிடைக்குள்ள என்ன ஆகும்? 3 வந்து பிரிண்ட் ஆகும். 3 வந்து பிரிண்ட் ஆகக்குள்ள என்ன ஆகும்னா இங்க வந்துட்டு அடுத்து நாம வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம்? இஃப் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம்? ஐ வந்து 3 வரைக்கும் வந்துருச்சு. 3ஆ வந்தா ஐயோட வேல்யூ இங்க வந்து 3 இந்த கண்டிஷன் உள்ளார வந்துட்டு போய் கம்பேர் பண்ணும். என்ன ஆகும்? 3 ஈக்குவல் டு 3 3 ஈக்குவல் டு 3ஆ இருந்தா நம்ம வந்து அந்த கண்டிஷனை வந்து பிரேக் பண்றோம். பிரேக் பண்றது என்னன்னா அதுக்கப்புறம் அந்த கண்டிஷன் எதுவுமே வராது. அதுக்கப்புறம் வரது எல்லாத்தையுமே நம்ம வந்து டெர்மினேட் பண்றோம். டெர்மினேட் பண்ணி பிரேக் பண்றது. இதான் வந்துட்டு பிரேக் அண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து வைல் லூப் வந்துட்டு ப்ரோக்ராம் வந்து பண்றது. பிரேக்ங்கிற ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்றோம்னா எனக்கு வந்து குறிப்பிட்ட அவுட்புட் வந்து நான் வந்துட்டு வந்துருச்சு, எனக்கு தேவையான அவுட்புட் வந்துருச்சுப்பா அப்படிங்கறதுனால நான் வந்துட்டு ஒரு பிரேக் பண்றேன். அந்த ஒரு கண்டிஷனை வந்து அந்த ஒரு ப்ரோக்ராம்ல வந்துட்டு இஃப் கண்டிஷன்ல யூஸ் பண்ணி நான் வந்து பிரேக் பண்றேன். அந்த ப்ரோக்ராம் பிரேக் பண்ணி எனக்கு வந்துட்டு 1 2 3 எனக்கு அவுட்புட் வந்து போதும், எனக்கு வந்துட்டு இதுக்கு மேல எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த கண்டிஷனை பிரேக் பண்றேன். இதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு வைல் லூப்ல வந்துட்டு பண்றது. அவ்வளவுதான் வைல் லூப் கான்செப்ட் வந்து இதான். அண்ட் இதுக்கப்புறம் வர கிளாஸஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு லிஸ்ட், டபுள், டிக்ஷனரி இந்த மாதிரி சில இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் இருக்கும். அண்ட் செஷன் அவ்வளவுதான். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். நீங்க எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் தானே? எல்லாருமே புரிஞ்சது தானே? ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா சொல்லலாம். நீங்க அட்டெண்டன்ஸ் ஃபார்ம் வந்துட்டு இருக்கு. அட்டெண்டன்ஸ் ஃபார்ம் வந்துட்டு கொஞ்சம் ஃபில் பண்ணிடுங்க. அட்டெண்டன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. குரூப்ல இருக்கு பாருங்க அட்டெண்டன்ஸ் ஃபார்ம். சொல்லுங்க, டவுட் இருந்தா கேட்கலாம்.
ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க இப்ப யாரோ. அட்டெண்டன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, செஷன் முடிஞ்சது. அட்டெண்டன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து செஷன்ல இருந்து லீவ் ஆயிடலாம்.